ஆழ்ந்து கேளுங்க. பணம் நம்ம வாழ்க்கையோட ஒரு முக்கியமான பாகம்னு நாமெல்லாம் நம்புறோம். அப்படின்னும் போது அப்ப கணக்கு வழக்க பார்க்கறது ஒரு முக்கியமான, நாம ரொம்ப விரும்புற ஒரு செயலா இருக்கணும் இல்லையா? ஏன் செய்ய மாட்டேங்கிறோம்? செய்ய மாட்டேன்றோம் பாருங்க. ஏன்னா அதை சிந்தனை செய்த உடனேயே, அந்த பேலன்ஸ் ஷீட்டை பார்த்த உடனேயே நமக்கு ஏற்படுற அந்த உணர்ச்சி கொந்தளிப்புனால அதை பார்க்காமலே வாழ்க்கையை முடிச்சுறதுக்கு முயற்சி பண்றோம். இத்தனை பேருக்கு பொறி தட்டுது, ஆஹா கரெக்ட் தானே, நான் அக்கௌண்ட்ஸே பார்க்கறது இல்லையே, வரவு செலவே பார்க்கறது இல்லையே. உண்மை. நல்லா புரிஞ்சுங்க. எந்த ஃபீல்டில் ஸ்டேபிளா தொடர்ந்து உங்க தாட் கரண்ட்டை பில்டு பண்ண முடியலையோ அந்த ஃபீல்டில் வெற்றி அடையவே முடியாது. எதுவா இருந்தாலும் சரி, டாக்டர், என்ஜினியர், லாயர், பொலிட்டீஷியன், சோஷியல் லீடர், சினிமா ஆர்டிஸ்ட், இல்ல சமூக சேவகர்கள், எந்த துறையாகட்டும், அந்த துறையில தொடர்ந்து நம்முடைய தாட் கரண்ட்டை பில்டு பண்ண முடியணும். ஏற்கனவே இருக்கிற ட்ரெண்டுக்கு பிரேக் த்ரூ கொடுக்க முடியணும். அப்ப மட்டும்தான் நம்முடைய சாத்தியங்கள் வெளிப்படும், பாசிபிலிட்டிஸ் வெளிப்படும். உங்களுடைய பணம் அப்படிங்கிற, உங்களுடைய பணம்ங்கிற அந்த டைமென்ஷனுக்கு நீங்க உங்க அட்டென்ஷனோ டைமோ கொடுக்கறதுல மட்டும் இல்ல, கொடுக்க விரும்புறதும் இல்ல, ஃபோர்சிபிளா இந்த பேங்க் பேலன்ஸ் ஜீரோ வந்து இடிக்கும் போது, இல்ல பீரோல பணம் இல்லாத போது, நம்ம நாடு 3 டயர் எக்கானமி. நம்ம நாடு அது ஹஸ்பண்டுக்கு தெரிஞ்சு கவர்மெண்ட்டுக்கு தெரிஞ்சு அது ஃபர்ஸ்ட் டயர், ஹஸ்பண்டுக்கு தெரிஞ்சு கவர்மெண்ட்டுக்கு தெரியாம அது செகண்ட் டயர், மனைவிக்கு தெரிஞ்சு ஹஸ்பண்டுக்கும் தெரியாம கவர்மெண்ட்டுக்கும் தெரியாம அது தேர்ட் டயர். நம்ம வந்து 3 டயர் எக்கானமி. இல்ல எப்போ பேங்க் பேலன்ஸ் காலியாகுதோ அது ஃபர்ஸ்ட் டயர், பீரோ காலியாகிறது செகண்ட் டயர், பீரோக்கு கீழே இருக்கிற சீக்ரெட் லாக்கர்ஸ் காலியாகிறது தேர்ட் டயர். காலியாகும் போது மட்டும்தான் ரியாலிட்டியை ஃபேஸ் பண்றமே தவிர, அதுக்கு முன்னாடியே அது சார்ந்து நம்முடைய தாட் பேட்டர்ன்ஸ் ஓடுறதே இல்லை. இன்னொரு பெரிய கொடுமை என்னன்னா, இந்த கணக்கு வழக்கு பார்க்காம இருக்கிறத பெருமையா நாம நம்ப வேற ஆரம்பிச்சிட்டோங்கய்யா. நம்ம என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டோம், நான் அதெல்லாம் பார்க்கறதே இல்லை சாமி. என்கிட்ட பல பேர் சொல்லுவாங்க, இல்ல எல்லாத்தையும் துறந்தவர்கள் கணக்கு வழக்கு பார்க்காம இருக்கிறது தப்பு இல்லை. ஆனா செல்வத்தை உருவாக்கி பெருக்கி வாழணும்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணித்தான் ஆகணும், பார்த்துத்தான் ஆகணும். இப்ப எதுவுமே வேணான்னு விட்டவங்க பார்க்கணுன்ற அவசியம் இல்லை. ஆனா அந்த மாதிரி விட்டவங்களே ரொம்ப ப்ராப்பரா பார்த்துட்டு இருக்காங்கன்னு என் பக்தர்களுக்கு தெரியும். 347 ஆசிரமத்தில் எத்தனை டம்ளர் இருக்கு, எத்தனை தட்டு இருக்கு. நேற்று ராத்திரி நான் போய் கிளாஸ்ல இருந்து போனப்போ மணி 2ன்னு நினைக்கிறேன், 2ஆ 4ஆ, அது எத்தனை மணியோ. அதுக்கு பிறகு டெய்லி அக்கௌண்ட்ஸ் பார்த்து முடிச்சு சைன் பண்ணி முடிச்சுட்டு தான் என்னுடைய ரெஸ்ட்டுக்கு போனேன். இன்னைக்கு விடிய காலை வரைக்கும் மொத்த ஆர்கனைசேஷன், உலகம் முழுக்க இருக்கிற அத்தனை ஆர்கனைசேஷனோட அக்கௌண்ட்ஸும் என்னால் நம்பரை சொல்ல முடியும்.
ஐயா இல்லை நீங்க கை தட்டுறதுக்காக சொல்லலைங்க, ஆழ்ந்து கேளுங்க. எந்த ஒரு உங்களுடைய பரிமாணத்தின் மீதும் வலி இல்லாத சிந்தனை ஓட்டத்தை வைத்திருத்தல். உண்மையில்லைங்க, ஒரு தினந்தோறும் காலையில் எந்திரிச்சு யோகா பண்ணி இல்லை நடை வாக்கிங் பண்ணி கொஞ்சம் எக்ஸசைஸ்லாம் பண்ணால் ஹெல்த்தியாக இருக்கும்னு நம்புகிறோம், நினைக்கிறோம். ஒரு 10 தரம் முயற்சி பண்ணி செய்ய முடியாமல் ஃபெயிலாக போயிருச்சுன்னா அதுக்கப்புறம் இந்த எக்ஸசைஸ் பற்றி ஹெல்த் பற்றியே நினைக்கவே மாட்டோம். கண்ணை மூடிக்கிட்டே டயபெட்டிஸ் இந்த இன்சுலின் போட்டுப்போம், கண்ணை மூடிட்டே பிபி டேப்லெட் சாப்பிடுவோம், அதை பற்றி யோசிக்கவே மாட்டோம். அதை பற்றி சிந்திக்கிறதுக்கே வலிக்கிறதுனால அதை பற்றி சிந்தனையே பண்ணுறதில்ல. இது எத்தனை பேர் பண்ணுறீங்க? எந்தெந்த உங்க ஹெல்த்ங்கிறது உங்களுடைய ஒரு பரிமாணங்கயா, உங்களுடைய வெல்த்ங்கிறது உங்களுடைய ஒரு பரிமாணம், உங்களுடைய கம்ப்ளீஷன் அதாவது ஃபுல்ஃபில்மெண்ட், முழுமையாக நீங்கள் உங்களை உணர்தல், அது உங்களுடைய ஒரு பரிமாணம். எந்தெந்த பரிமாணத்திலெல்லாம் நீங்கள் சிந்திப்பதற்கு தயங்குகிறீர்களோ பின்வாங்குகிறீர்களோ அங்கெல்லாம் ஏழையாக இருப்பீர்கள், அங்கெல்லாம் ஏழ்மை உங்களோடு இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, தனம் அப்படிங்கிறது பணம் மட்டுமல்ல, பணமும் உங்களுடைய எந்தெந்த ஃபீல்டிலெல்லாம் நீங்க சிந்திக்க மறுக்கிறீர்களோ அந்தந்த ஃபீல்டிலெல்லாம் வறுமை இருக்கும். சில பேர் இந்த சுற்றி இருக்கிற மனிதர்களோடு உறவுகளை பற்றி சிந்திக்கவே மாட்டாங்க, எல்லாரையும் டேக்கிங் இட் ஃபார் கிராண்டட். வீட்டில் இந்த ஷூ கழட்டி வைக்கிற இந்த ஸ்டாண்டு நம்ம வாங்கி போட்டோம்னா அது பாட்டுக்கு இருக்கும், அதை ஒன்றும் மெயின்டைன் பண்ண வேண்டியதில்லை. அதே மாதிரி தான் ஒர்க்கர்ஸையோ இல்லை ஃபேமிலி மெம்பர்ஸையும் ட்ரீட் பண்ணுவோம், அது பாட்டுக்கு இருக்கணும், அவ்வளோதான். நான் வேணும் போது கழட்டி கோட்டை மாட்டிப்பேன் இல்லை ஷூவை மாட்டிப்பேன், வேணானும் பொழுது நான் பாட்டுக்கு அதை எடுத்து போட்டு போயிட்டே இருப்பேன், அது பாட்டுக்கு ஆனால் ஷூ ஸ்டாண்ட் மாதிரி இருக்கணும். ஒரு ஃபர்னிச்சர் மாதிரி மனிதர்கள் உங்களை சுற்றி இருக்கணும்னு நினைக்கிறதும் இந்த உறவுகளை உயிரோடு வைத்திருக்கின்ற அந்த பரிமாணத்தில் உங்கள் சிந்தனை ஓட்டம் இல்லாமல் பார்த்து கொள்வது. எந்த துறையில் உங்கள் சிந்தனை ஓட்டம் இயங்காமல் போனாலும் அதுக்கு காரணம் இன்கம்ப்ளீஷன்ஸ். எந்த துறையில் இன்கம்ப்ளீஷன் இருந்தாலும் வறுமை இருக்கும். ஆழமா புரிஞ்சுக்கோங்க. உண்மையிலங்கய்யா, வறுமைங்கிறது நாம் வரிந்து வலிந்து நம் மீது திணித்துக் கொள்வது. நான் கதை சொல்லலைங்கய்யா, தத்துவம்லாம் பேசல, ரொம்ப பிராக்டிக்கலா சொல்றேன். சாப்பிடுற அந்த பிரெட்டை பிளட்டா மாத்திர இவ்வளோ பெரிய மெக்கானிசத்தை நடத்துற இன்டெலிஜென்ஸ் நீங்க அந்த பிரெட்டை ஏர்ன் பண்ற அளவுக்கு இன்டெலிஜென்ஸ் இல்லாமலாம் பிறந்துட்டீங்க கிடையாது. சாப்பிடுறத ஜீரணம் பண்ணி ரத்தமா மாத்திர இன்டெலிஜென்ஸ் மெக்கானிசம் நீங்க. உண்மையில பார்த்தா பணம் பற்றி நீங்க வச்சிருக்கிற தவறான பேட்டர்ன்ஸ் உங்களை நீங்களே காலவாரி விட்டுட்டே இருப்பீங்க. பல பேர் என்கிட்ட சொல்றது உண்டு, சாமி எல்லாம் முடிஞ்சு என் ப்ராஜெக்ட் ஃபினிஷ் ஆகிற ஸ்டேஜில் கொலாப்ஸ் ஆயிருது சாமி. இந்த மாதிரி நான் பல தரம் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு சாமி, யாரோ எனக்கு சூனியம் வச்சுட்டாங்கன்னு நினைக்கிறேன். இது எத்தனை பேர் இந்த மாதிரி ஃபீல் பண்றீங்க சொல்லுங்களேன். நான் என்ன ஆரம்பிச்சாலும் முடியிற டைம்ல கொலாப்ஸ் ஆயிருது சாமி, முடியிற டைம்ல பிரேக் ஆயிருது சாமி. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இது ஒரு பேட்டர்ன், இது ஒரு பேட்டர்ன். பேட்டர்ன்னா என்னன்னு சொல்ற, ஆழமா கேட்டுக்கோங்க. இது ஆழ்ந்து கேளுங்க, இது ஒரு முக்கியமான டெஃபினேஷன். அதாவது ஒரு பிரச்சனையை பத்தி மனசுல குடைஞ்சிக்கிட்டே இருப்பீங்க, திடீர்னு ஏதோ ஒரு பொறி தட்டும், கிளிக் பண்ணும், கிளிக் ஆகி அந்த பிரச்சனைக்கு தீர்வு கண்டுபிடிச்சிருவீங்க.